An airplane having a diffuser. An airplane having a diffuser designed for subsonic flight has a normal shock attached to the edge of the diffuser when the plane is flying at a certain Mach number. நார்மல் ஷாக் வேவ் வந்து டிஃப்யூசரோடைய எட்ஜில் வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து சப்சானிக் ஃப்ளைட்டுன்னு சொல்லிடுறாங்க. சப்சானிக் ஃப்ளைட்டோட டிஃப்யூசர் இப்படி இருக்கும். இதில் நான் இந்த எட்ஜில் வந்து நார்மல் ஷாக் வேவ் இருக்குதுங்கிறாங்க. நார்மல் ஷாக் வேவ் இப்படி இருக்குது. இதோடைய இந்த பக்கம் வந்து ஷாக் வேவ்க்கு இந்த பக்கம் வந்து இது வந்து ரொம்ப மைக்ரோமீட்டர் அந்த லெவலில் தான் இருக்கும். அதனால் இந்த நார்மல் ஷாக் வேவ்க்கு இந்த பக்கம் அப்ஸ்ட்ரீமு, இந்த பக்கம் டவுன் ஸ்ட்ரீமு. இஃப் அட் த எக்ஸிட் ஆஃப் த டிஃப்யூசர், எக்ஸிட் ஆஃப் த டிஃப்யூசர்னால் டிஃப்யூசர் எப்படி இருக்கும், இந்த பாயிண்டில் இஃப் த எக்ஸிட் ஆஃப் த டிஃப்யூசர், if at the exit of the diffuser the Mach number is 0.3. ஸோ இந்த பாயிண்டில் 0.3, இந்த செக்ஷனில் 0.3 வந்து மார்க் நம்பருங்கிறாங்க. வாட் மஸ்ட் பி த ஃப்ளைட் மார்க் நம்பர்? இப்போ இந்த டிஃப்யூசர் ஒரு ஃப்ளைட்டில் அட்டாச் ஆகிருக்கு. இங்கே ஃப்ளைட் மார்க் நம்பர்னால் இந்த இடத்துல உள்ள மார்க் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. What must be the flight Mach number assuming the isentropic diffusion? Diffusionனா மாஸ் வந்து இப்படி விரிஞ்சு போகுது இல்லையா, அதுக்கு பேர் டிஃப்யூஷன். ஐசென்ட்ரோபிக் டிஃப்யூஷன் இதில் வந்து இந்த செக்ஷனில் இருந்து, இப்போ இந்த செக்ஷனை ஷாக் வேவுக்கு பக்கத்துலேயே நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த செக்ஷன் வந்து நான் ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். இது ஒரு செக்ஷனு. இந்த ஷாக் வேவுக்கு முன்னாடி உள்ளது இது ஒரு செக்ஷன். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு செக்ஷனு, இது ஒரு செக்ஷனு. இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் இஃப் அட் த எக்ஸிட் ஆஃப் த டிஃப்யூசர் த மார்க் நம்பர் இஸ் 0.3, வாட் மஸ்ட் பி த ஃப்ளைட் மார்க் நம்பர்? இந்த மார்க் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அஷ்யூமிங் ஐசென்ட்ரோபிக் டிஃப்யூஷன், ஐசென்ட்ரோபிக் டிஃப்யூஷன் பிஹைண்ட் த ஷாக். இந்த ஷாக்குக்கு இந்த பக்கம் ஐசென்ட்ரோபிக் டிஃப்யூஷனுங்கிறாங்க. அப்போ இது வந்து ஐசென்ட்ரோபிக் டிஃப்யூஷன். இங்கேருந்து இங்கே போகிற ஃப்ளோ ஐசென்ட்ரோபிக்காக போகுது. த ஏரியா அட் இன்லெட், இப்போ இன்லெட்டு ஷாக் வேவு இது எல்லாமே ஒரு மில்லிமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இன்லெட்டோடைய ஏரியா, த ஏரியா அட் இன்லெட் இஸ் 0.29 மீட்டர் ஸ்கொயர். இதில் வந்து ஏரியா அட் இன்லெட். இப்போ நாம் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ கேஸ் டேபிளில் எக்ஸ் ஒய்ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இது எக்ஸ் ஒய், நார்மல் ஷாக்கு முன்னாடி பின்னாடி. இந்த ஒய்யிலேருந்து 2க்கு போகிறது ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ. Isentropic flow, diffusion behind the shock wave. The area at inlet is 0.29. இந்த இடத்துல 0.29 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. அதாவது ஏரியா அட் ஒய். ஏரியா அட் எக்ஸும் அதுதான், அதை மறந்துடக்கூடாது. இது எல்லாமே ஒரு மில்லிமீட்டருக்குள்ளார இருக்கிறதுனால இந்த ஏரியா ஒன்றும் டிஃபர் ஆகாது. ஏரியா எக்ஸும் ஏரியா ஒய், ஏரியா இந்த ஷாக் வேவ் இந்த இன்லெட்டில் இருக்கிற இந்த ஏரியா எல்லாமே ஒரே ஏரியா தான், 0.29. எக்ஸிட் ஏரியா இந்த இடத்துல வந்து ஏரியா என்ன வருது, 0.44 மீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த வேல்யூ கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டினை திரும்ப ரீட் பண்ணுறேன். An airplane having a diffuser designed for subsonic flight has a normal shock attached to the edge of the diffuser when the plane is flying at a certain Mach number. If at the exit of the diffuser
The Mach number is 0.3. What must be the flight Mach number assuming isentropic diffusion behind the shock? The area at inlet is 0.29 meter square and that at exit is 0.44 meter square. இது வரைக்கும் நமக்கு கொஸ்டின். ஸோ இதில் எந்த பாயிண்டில் வேணாலும் P nu that is equal to RT square ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கிருந்து இது வரைக்கும் நாம் கால்குலேஷனில் ஐசென்ட்ரோபிக் டேபிளை யூஸ் பண்ணணும். எக்ஸ் டு ஒய் வந்து நார்மல் ஷாக் வேவ் டேபிளை யூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியம். எக்ஸிலேருந்து ஒய்க்கு ப்ராப்பர்ட்டி மாறுறப்போ நார்மல் ஷாக் டேபிள் யூஸ் பண்ணணும். ஒய்யிலேருந்து ரெண்டுக்கு ஃப்ளோவை வந்து கால்குலேஷன் பண்ணுறப்போ ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ டேபிளை யூஸ் பண்ணணும். உங்களுடைய கேஸ் டேபிளில் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய கேஸ் டேபிளில் நாம் இப்போ ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ இது வந்து ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டாங்க, ஏர்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏர்னு வந்துச்சுன்னா ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. காமா தட் இஸ் ஈக்குவல் டு 1.4, R that is equal to 287 kilojoules. சாரி, இந்த இடத்துல ஜூல்ஸ் வரும். ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின். இது ஜென்ரலாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு வந்து டேபிள்லேயே இருக்கும். இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டார் வேல்யூன்னு இருக்கும், கேரக்டரிஸ்டிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டார் வேல்யூ, இந்த ஸ்டார் வேல்யூ கேரக்டரிஸ்டிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சோக்கிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஏரியாவுக்கும் உள்ள ரேஷியோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து A2 by AY இல்லைன்னா AY divided by A2, ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். A2 அப்படிங்கிறது 0.44, AYங்கிறது 0.29. இந்த ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணோம்னா 1.51724, 1.51724 இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மார்க் நம்பர் இங்கே எக்ஸிட்டில் இருக்குது. இது AY, இது A2. இந்த ஐசென்ட்ரோபிக் டேபிளில் M2க்கு, அதாவது ஐசென்ட்ரோபிக் டேபிள் போங்க. ஐசென்ட்ரோபிக் டேபிளில் காமாவோடைய வேல்யூ 1.4 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸிட் ஐசென்ட்ரோபிக் டேபிளில் எக்ஸிட்டில் தான் இந்த மார்க் நம்பர் இருக்குது. ஐசென்ட்ரோபிக் டேபிளில் எக்ஸிட்டில் தான் இந்த மார்க் நம்பர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல M is equal to 0.3க்கு ஐசென்ட்ரோபிக் டேபிளில் பேஜ் நம்பர் 28, பேஜ் நம்பர் 28ல் மார்க் நம்பர் 3க்கு வேல்யூ இருக்கும். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க் நம்பர் 3க்கு வேல்யூ என்னென்ன இருக்குன்னா M ஸ்டார் வேல்யூ இருக்கும். M ஸ்டாரு பேஜ் நம்பர் 28ல் மார்க் நம்பர் 3க்கு, மார்க் நம்பர் 0.3க்கு M ஸ்டார் வந்து 0.325. T by TO எல்லாமே இருக்கும். T by TO என்னவாக இருக்கும்? 0.982. P by PO இருக்கும். P by PO equal to P by PO 0.939 இருக்கும். அதுக்கப்புறம் A by A ஸ்டார், இதுதான் ரொம்ப முக்கியம். இதை தான் சொல்கிறதுக்கு வரேன். A by A ஸ்டார் equal to 2.035ன்னு வரும். அதுக்கப்புறம் F by F ஸ்டாரு, A by A ஸ்டார், P by PO அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் போதும். M ஸ்டாரோட வேல்யூ இருக்குது, T by TO வேல்யூ இருக்குது 0.982, P by PO வேல்யூ இருக்குது 0.939, A by A ஸ்டாரோட வேல்யூ இருக்குது 2.035. இப்போது இதில் என்ன வேல்யூனா, இது இந்த பாயிண்ட்டு
இதே பாயிண்டில் இதே செக்ஷனில் எம் ஸ்டாரோட வேல்யூ சோக்கிங் கண்டிஷனுக்கு ஒருவேளை இந்த ஃப்ளோ மார்க் 1க்கு கொண்டு வந்தால், இதை கிளாஸில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கேரக்டரிஸ்டிக் மார்க் நம்பர்னு. இந்த ஃப்ளோவை 0.3லேருந்து ஒருவேளை 1 அப்படிங்கிற மார்க் 1க்கு கொண்டு வந்தால் அதுதான் இந்த கேரக்டரிஸ்டிக் வேல்யூ. அது அந்த மாதிரி வந்தோன்னா கேரக்டரிஸ்டிக் மார்க் நம்பர் என்ன அப்படிங்கிறது 0.325. T/TOங்கிறது இந்த இடத்துல T2/T02, அதுதான் மீனிங். இந்த இடத்துல T2/T02 எந்த செக்ஷனுக்கு எடுக்கிறோமோ அந்த நம்பரை கொடுத்துக்கணும். அதேமாதிரி P2/P02, A2/A2 ஸ்டார், இந்த மாதிரி நம்பரை நீங்கள் மாற்றணும். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற செக்ஷன் அது. அதாவது இதுக்கு A2/A2 ஸ்டார் இருக்கிற மாதிரி இதுக்கு AY/AY ஸ்டார் இருக்கும். இதில் AX/AX ஸ்டார் இருக்கும் ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோவாக இருந்தால். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டார் வேல்யூஸ் இருக்கும். A2/A2 ஸ்டார், AY/AY ஸ்டார், இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த வேல்யூஸ் எதுக்குன்னா, சப்போஸ் இந்த A2/AY நம்மளுக்கு வேணும், A2/AY இருக்கா, A2/AY வேல்யூ இருக்குது, இல்லை A2/AY வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ்லேருந்து கால்குலேட் பண்ணலாம். அதுதான் இது. அதுக்காக தான் இந்த வேல்யூ யூஸ் பண்ணுவாங்க. இப்போது A2/AY எனக்கு வேணும் அப்படின்னா, A2/AY எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா A2/A2 ஸ்டார் இந்த வேல்யூவும் AY/AY ஸ்டார் இந்த வேல்யூவும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா இப்போ எப்படி வரும்னு பாருங்கள். A2/A2 ஸ்டார் multiplied by AY star divided by AYன்னு வந்துருமா. இப்போ A2/AY நம்மளுக்கு இங்கே கிடச்சிரும். A2/AY இங்கே கிடச்சிரும். AY ஸ்டார் வேல்யூவும் அதே மாதிரி A2 ஸ்டார் வேல்யூவும் நம்மளுக்கு தனியாக வந்துடும். இந்த வேல்யூ நம்மளுக்கு இங்கே வந்துடுது இல்லையா, இந்த வேல்யூ இங்கே வந்துடுது. ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து நாம் கட் பண்ணிக்கலாம். A2/A2 ஸ்டாரு மல்டிப்ளைட் பை AY டிவைடட் பை AY டிவைடட் பை AY ஸ்டார். A2/A2 ஸ்டார் டிவைடட் பை AY டிவைடட் பை AY ஸ்டார். இந்த ஃபார்முலாவிலேருந்து இப்போ A2/AY நம்மளுக்கு கிடைச்சிருதா. இந்த வேல்யூ என்ன வந்திருக்குது, இங்கே வந்திருக்கு பாருங்கள். இது 1.51724 equal to A2/A2 star divided by AY divided by AY star. இப்படி கிடச்சிருமா, AY divided by AY star. இதிலிருந்து இப்போ எனக்கு A2/AY கிடச்சிருச்சு. AY divided by AY star எனக்கு தெரியலல்ல. AY divided by AY star எனக்கு தெரியல. அப்போ அதை எனக்கு வேணும்னா, இது எனக்கு வேணும்னா AY divided by AY star இந்த வேல்யூ எனக்கு வேணும்னா நான் இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா, இந்த ஈக்குவேஷனை நான் அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். AY டிவைடட் பை AY ஸ்டார் இந்த பக்கம் போச்சுன்னா A2/A2 ஸ்டாரு டிவைடட் பை A2/A2 ஸ்டாரு. இது எனக்கு வேணும், இது இங்கே கொண்டு வந்துடலாம். 1.51724 இது கிடச்சிருமா. இது இங்கே கொண்டு வந்துட்டேன், இது இங்கே கொண்டு போயிட்டேன். AY டிவைடட் பை AY ஸ்டாரு தட் இஸ் ஈக்குவல் டு A2 டிவைடட் பை A2 ஸ்டாரு டிவைடட் பை இந்த வேல்யூ. இந்த A2 டிவைடட் பை A2 ஸ்டாரு இந்த டேபிளில் நம்மளுக்கு கிடச்சிருக்கும்.
அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2.035 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த 1.51724 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா இதை சால்வ் பண்ணி பாருங்கள். 1.34125 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் இப்போ AY டிவைடட் பை AY ஸ்டார் கிடச்சிருச்சு. இப்போது அதே டேபிளில் அதே AY டிவைடட் பை AY ஸ்டார் இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா இங்கே மார்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. மார்க் நம்பர் வந்து 0.3லேருந்து நம்மளுக்கு A2 பை A2 ஸ்டார் கிடச்சிருக்கு டேபிளில். இப்போ ரிவர்ஸில் AY பை A ஸ்டார் இருக்குது. இதுக்கு மார்க் நம்பர் என்ன வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணும். உங்களுக்கு AY பை AY ஸ்டார் வந்து என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 1.34 கிடச்சிருக்கா? 1.34 எங்கே கிடச்சிருக்குன்னா 1.34 பேஜ் நம்பர் 29ல் பேஜ் நம்பர் 29 பேஜ் நம்பர் 29ல் 1 2 3 4 5 அஞ்சாவது காலமில் 1.34னு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவுக்கு ஸ்ட்ரைட்டாக எம்மோட வேல்யூ பாருங்கள் 0.5னு இருக்கும். அப்போ இந்த வேல்யூக்கு A பை A ஸ்டார் இந்த வேல்யூவுக்கு மார்க் நம்பர் என்னவாக வரும்? 0.5னு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல டிஃப்யூசர்னால் வெலாசிட்டி குறையும். இந்த இடத்துல 0.3, இந்த இடத்துல 0.5. டிஃப்யூசர்னால் வெலாசிட்டி குறையும். இப்போ ஷாக் வேவ் ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஷாக் வேவ்க்கு இந்த பக்கம் 0.5, இந்த பக்கம் என்னவாக இருக்கும் அதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போது மார்க் 2 இப்போ நார்மல் ஷாக் டேபிளுக்கு போங்க. நார்மல் ஷாக் டேபிளில் 1.4 காமா 1.4க்கு ஏர் தானே, காமா 1.4க்கு நார்மல் ஷாக் டேபிள் போங்க. காமா 1.4க்கு நார்மல் ஷாக் டேபிளில் MY வேல்யூ பாருங்கள். MY வேல்யூ எந்த இடத்துல 0.5 வருதுன்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 54ல் ரெண்டாவது காலமில் அப்படியே மேலேருந்து கீழே பார்த்துட்டு வந்தீங்கன்னா 0.5 MY இருக்கிற இடத்துல 2.64 MX இருக்கும். அதுதான் இது. இது MYனா இந்த MX என்னவாக இருக்கும்? 2.64 இந்த மார்க் நம்பர் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் MYன்னா MX வேல்யூ என்னவாக இருக்கும்? 2.64. அப்போது ஃப்ளைட் வெலாசிட்டி என்ன? ஃப்ளைட் வெலாசிட்டிங்கிறது 2.64 மார்க்கில் இருக்கும். அதாவது சூப்பர்சானிக் ஃப்ளைட். அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு.